துலாம் துலாமுக்கு தொலைபேசியால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காங்க? துலாம் இருக்கும் உண்டு. எப்போ உண்டு? எந்த காலகட்டங்களில் உண்டு? இந்த துலாம் பொறுத்தளவில் குரு பகவான் ரிஷபத்தில் இருந்துட்டார்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் அவங்க சந்திச்சே தீரணுங்க. அதுவும் இந்த 10 வருஷமே அப்படி தான் இருக்குமா? இல்லை. விஷாக நட்சத்திரம், குறிப்பாக விஷாக நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகளை தருமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ இவங்க கவனமாக இருக்கணும். அடுத்து துலாம் லக்னம் ஆரம்பித்த உடனே அந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலங்கள் தான். அந்த நேரத்துலையும் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகவே ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு பொதுவாக இந்த வியாபாரங்கள் சம்மந்தமாகவோ மார்க்கெட்டிங் சம்மந்தமாகவோ யார்கிட்டயே டீலர்ஷிப் பேசுகிறாங்கன்னா அங்கே தான் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போது அந்த வியாபாரத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு. அதனால் அந்த காலகட்டங்களில் அதில் கவனமாக இருங்க. பண பரிவர்த்தனையில் நம்ம போயிடுச்சுன்னு நினச்சி அவங்களுக்கு தகவல் அனுப்பாமல் விட்டுடுவோம். ஆனால் அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துருக்காது. ஏதாவது ஒரு நெட்வொர்க் இஷ்யூ எல்லாம் இது லாக் ஆகிடுக்கும். ஆனால் நம்ம போயிடுச்சுன்னு நினச்சி அசால்ட்டாக இருந்தோம்னா அங்கே நாணயம் தவறி போயிடும். பணம் வரலங்கிற கெட்ட பெயரை சம்பாதிச்சுடுவீங்க. அதனால் இந்த துலாம் லக்னமாக இருந்தால் வியாபாரம் சம்மந்தப்பட்டதுகளில் பணம் போயிடுச்சா பணம் வந்துடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பரஸ்பரம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கள்ட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு.